Hello friends, welcome to my YouTube channel. In the video, we will talk about encapsulation. Encapsulation means we can restrict access to method and variable. இப்போ நம்ம programmingல வந்து methods and variable யூஸ் பண்ணுவோம். அந்த methods and variables வந்து access வந்து restrict பண்றது தான் encapsulation. இதுல வந்து private attributes வந்து எப்படி மென்ஷன் பண்றதுன்னா நீங்க வேரியபிள் முன்னாடி சிங்கிள் அண்டர்ஸ்கோரோ இல்ல டபுள் அண்டர்ஸ்கோரோ போட்டீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து பிரைவேட் வேரியபிளா பைத்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். கம்ப்யூட்டர்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து இனிட் ஃபங்க்ஷனில் மேக்ஸ் ப்ரைஸ்ன்ற வேரியபிள் வந்து நான் 900 ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மேக்ஸ் ப்ரைஸ் முன்னாடி நான் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டதுனால இந்த மேக்ஸ் ப்ரைஸ் வந்து எனக்கு ப்ரைவேட் ஆட்ரிபியூட்டாக ப்ரைவேட் வேரியபிளாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு நான் செல்லுன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் பிரிண்ட் பண்ணுறேன் செல்லிங் ப்ரைஸ். இதில் வந்து அந்த மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்துட்றேன். செல்லிங் ப்ரைஸ் கோலன் இந்த மேக்ஸிமம் ப்ரைஸோட வேல்யூ வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ப்ரைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் ப்ரைஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டு நான் இதில் வந்து இன்னொரு வேரியபிளுக்கு அகைன் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு மேக்ஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ்ன்னு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் சி ஈக்குவல் டு கம்ப்யூட்டர்னு. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்ல இருக்க செல்லுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் சி டாட் செல்லுன்னு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன்னா சி டாட் இந்த பிரைவேட் வேரியபிளோட வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்றேன். சி டாட் மேக்ஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1000 அசைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து சி டாட் செல்லுன்றத ஃபங்க்ஷனை கால் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா இந்த மேக்ஸ் ப்ரைஸ் செட் மேக்ஸ் ப்ரைஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதனோட இந்த ப்ரைஸ் அந்த பேராமீட்டருக்கான வேல்யூ வந்து 1000 பாஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன் சி டாட் செல்லுன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட் டாட் செல்லுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றப்போ இந்த செல்லில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். செல்லிங் ப்ரைஸ் அட் 900ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1000 சி டாட் செல்லுன்றத கால் பண்ணுறேன். அப்படி கால் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நான் அது ப்ரைவேட் ஆட்ரிபியூட்டாக தான் தந்தேன். ஸோ அதனால எனக்கு சேஞ்ச் ஆகலை. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆல்ரெடி என்ன கொடுத்தோமோ 900 கொடுத்தோம். அப்போ 900 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே என்ன பண்றேன்னா இந்த செட் மேக்ஸ் ப்ரைஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் 1000 வேல்யூ பாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வேல்யூ மாத்திட்டேன். மேக்ஸ் ப்ரைஸுக்கு வந்து ப்ரைஸ்ன்னு கொடுத்து 1000 மாத்திட்டேன். இப்போ வந்து நான் செல் ஃபங்க்ஷன் கால் பண்றப்போ செல்லிங் ப்ரைஸ் அட் 1000 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் மீன்ஸ் ஒரு டாஸ்க்கை வந்து மல்டிபிள் டைப் ஒரு டாஸ்க்கை வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது தான் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து கலர் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் தான், ஸ்கொயர் ஷேப் தான், சர்க்கிள் ஷேப் தான். அதான் இதை வந்து இப்போ ஷேப் பண்றதுல வந்து நான் ரெக்டாங்கிள் மட்டும் ஷேப் பண்ணாலும் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மட்டும் கலர் பண்ணாலும் அதுவும் வரும், இல்லை ஸ்கொயருக்கு மட்டும் கலர் பண்ணாலும் அதுவும் இதுதான் பாலிமார்பிசமோட கான்செப்ட். இப்போ வந்து இதுல எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேரட்ன்ற கிளாஸ் இருக்கு. இதுல வந்து ஃப்ளைன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி பேரட் கேன் ஃப்ளைன்னு போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்விம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி பேரட் கான்ட் ஸ்விம்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பென்குயின் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இதுலயே அகைன் ஃப்ளை ஸ்விம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ரெண்டு கிளாஸுக்கு வந்து ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஒரு பேர்டுன்ற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டு பேர்ட் டாட் இந்த ஃப்ளை ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த பேரட்டுக்கும் பென்குயினுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ப்ளூ ஈக்குவல் டு பேரட் ஓப்பன் க்ளோஸ், அதுக்கிட்ட பெக்கி ஈக்குவல் டு பென்குயின், அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பேர்டுன்ற பேராமீட்டருக்கு நான் ப்ளூ அண்ட் பெக்கியை வந்து பாஸ் பண்றேன். flying underscore test ப்ளூ இங்க பாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் flying test வந்து இந்த பெக்கியை வந்து இங்க பேர்டுக்கான வேல்யூ பாஸ் பண்றேன். இப்போ வந்து பேர்ட் டாட் ஃப்ளைன்றப்போ ப்ளூ டாட் ஃப்ளைன்னு கால் பண்ணுச்சுன்னா இந்த பேரட்ல இப்போ நம்ம ப்ளூ வந்து பேரட்ன்ற கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணோம். ஸோ ஃப்ளைன்ற ஃபங்க்ஷன்ல பேரட் கேன் ஃப்ளைன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பெக்கி இப்போ பெக்கி டாட் ஃப்ளைன்னு கால் பண்றப்போ இங்க பென்குயின் கிளாஸ்ல ஃப்ளைன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். பென்குயின் கான் ஃப்ளை. இது வந்து பாலிமார்பிசம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் ஹைடிங் த டேட்டா, அதாவது ஹைட் த இன்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் த யூசர். இப்போ இதுல வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஏபிசி இந்த சென்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா
இம்போர்ட் ஏபிசின்னு கொடுக்குறேன். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி கமா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்றது இந்த கீவேர்டு இருந்தால் தான் நம்மளால அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கார்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் ஒரு எம்டியான கிளாஸ்ன்னு வச்சுங்களேன், டெஃப் மைலேஜ் அதில் நான் பாஸ் கொடுத்தா அது ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது. ஜஸ்ட் அது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிளாஸ், அது மட்டும் கார்ன்ற ஒரு கிளாஸ். நெக்ஸ்ட் டெஸ்லான்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதில் வந்து மைலேஜ், டெஸ்லாவோட மைலேஜ் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சுசுகின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதனோட மைலேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டஸ்ட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதனுடைய மைலேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரெனால்டோட கிளாஸ் கிரியேட் பண்ணி அதனோட மைலேஜ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுல வந்து நீங்க ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த டெஸ்லா, சுசுகி, டஸ்டர், ரெனால்ட் ஆல்ரெடி நம்ம இன்னரிட்டன்ஸ் பார்த்தோம், அந்த கான்செப்ட் தான். இப்போ நான் இந்த டெஸ்லாவில் வந்து இந்த காரை வந்து இன்னரிட் பண்ணியிருக்கேன். சுசுகி எந்த மாதிரி இந்த டெஸ்லா, சுசுகி, டஸ்டர், ரெனால்ட் இது எல்லா கிளாஸ்லையுமே நான் வந்து இந்த காரை வந்து இன்னரிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்லாவுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், டி ஈக்குவல் டு டெஸ்லா. நெக்ஸ்ட் அதனோட மைலேஜ் வந்து பிரிண்ட் பண்றதுக்காக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதனோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.